வாழ்வை உம் வழியில் என்னாலும் வழி நடத்தும். இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம். இறைபணியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம். பேராயர் அவர்களையும் குருக்களையும் இப்பொழுது கும்ப ஆரத்தி எடுத்து நாம் அன்போடு வரவேற்போம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி அருள் பெற வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இப்பொழுது பேராயர் அவர்கள் குத்து விளக்கேற்றி திருவிழா திருப்பலி தொடுவார். அவரை தொடர்ந்து எம்மாவுஸ் ஆன்மீக மைய இயக்குனர் அருள் தந்தை அபீர் அவர்கள் குத்து விளக்கேற்றுவார்கள். அவரை தொடர்ந்து நம்முடைய திருத்தல அதிப தந்தை குத்து விளக்கேற்றுகிறார்கள். அவரை தொடர்ந்து முன்னாள் திருத்தல அதிப தந்தையும் இந்நாள் சேப்பாக்கம் மிஷன் டைரக்டரும் வெள்ளி விழா நாயகருமாகி அருள் தந்தை வின்சென்ட் அடிகளார் அவர்கள் குத்து விளக்கேற்றுகிறார்கள். அத்திப்பாக்கம் பங்கு தந்தை அருள் தந்தை அபிரகாம் அடிகளார் அவர்கள் குத்து விளக்கேற்றுவார்கள். இறைவன் வாழ்க்கையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெறு உண்மை ஒரு பெரு உலகில் சாட்சியாவோம். இறைவன் வாழ்க்கையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெறு உண்மை ஒரு பெரு உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் அனைவருடைய பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய புதுவை கடலூர் பேராயர் அவர்களே, பாசத்துக்குரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த பெரியநாயகனுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே எனது திருவிழா வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் அனைவருடைய பெயராலும் இந்த திருப்படியை முன்னேற்றி நடத்த வந்திருக்கின்றது. நமது பேராயர் அருளை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களையும் மற்றும் அருள் சகோதரிகளையும் உங்களையும் அன்போடு வரவேற்று இந்த திருப்படியிலே இறையருளை நிறைவாக பெற்று
பெரிய நாயகனை உங்களை வளமாக வாழ வைக்க தேவையான அருள் வரங்களை கொடுக்கும்படியாக நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுதியான ஒப்புக் கொடுக்க நம்மிடமுள்ள பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைவற்றையும் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பை கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரானவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமை கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனிக்க இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர்,
ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அடியார்களாய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் எந்த நலம் பெற்று மகிழ்கின்றேன். என்றும் கன்னியான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களில் இருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பு பெற்று மகிழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்புக்குரியவர்களே, சலசலப்பு வேண்டாம். திருப்பலியின் நடுவிலே தயவு செய்து அமைதி காக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயருடைய அனுமதியோடு இந்த திருப்பலி முழுவதும் இறை மக்கள் பக்தர்கள் அமர்ந்தவாறு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து நடுவிலே நிற்பவர்கள் பின்னாடி மறைக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள நிற்க விரும்பினால் சற்று ஓரமாக சென்று நின்று கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பின்புறம் அமர்ந்திருப்பவர்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம். மண்டபத்தில் முதலிலே நிற்பவர்கள் தயவு செய்து ஓரமாக சென்று நின்று விடுங்கள். அமர்ந்து திருப்பலி பங்கெடுப்பவர்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம். அமைதியோடு திருப்பலி முழுவதும் நாம் பங்கெடுப்போம். மரியா ஞானத்தின் உறைவிடம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நான் முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தின் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. இந்த அடிமையை அவர் நினைத்ததனால் அந்த மீட்பரின் நெஞ்சம் மகிழ்கின்றது. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே.
ஆண்டவர் எனக்காய் பெரியன புரிந்தார். வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் பேரும் பேருமிச்சி. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார். வையகம் தினம் என்னை வாழ்த்திடுமே. அவர் தம் கரம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார். அவர் தூயவராம், தயவருள்வார். அவர் தூயவராம். இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செரு களைந்தோரை சிதறடித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் பேரும் பேருமிச்சி. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செரு களைந்தோரை சிதறடித்தார். அவர் வலியோரை உயர் இருக்கையின்றி எளியோரை மிக உயர்த்தி விட்டார். பசித்தோரை பல நலன் கொண்டு நிறைத்து செல்வரை வெறும் கயரென விடுத்தார். இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் அந்த மீட்பரின் நெஞ்சம் மகிழ்கின்றது. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 தொடங்கி 44 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் வாழ்வு, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நமது தேவ அன்னையின் அற்புதத்தை காண்பதற்காகவும் கண்டு இறைவனை புகழ்வதற்காகவும் இங்கே கூடியிருக்கிறோம். நமது அன்னை மரியாள் நம்ம எல்லாருக்கும் அடைக்கல தாயாகவும் ஆரோக்கிய அன்னையாகவும் சகாய தாயாகவும் இன்னும் பலவேறு முறையில் நாம் அவரை போற்றுகிறோம். அவர் வாழ்ந்த நாசிரித்தூர் அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த பேராலயத்தில் உலகத்தில் எப்படியெல்லாம் அன்னை மரியாவை பார்க்கின்றார்கள் என்று ஒரு 174 முறை விதத்தில் அன்னை மரியாவை பார்க்கிறார்கள். அங்கே சுருவங்களும் படங்களும் சிற்பங்களும் உள்ளன. அது கருப்பு மாதா என்று, சீன மாதா என்று, மெஜிகோரி மாதா என்று, லூர்து மாதா என்று, வேளாங்கண்ணி மாதா என்று இன்னும் பல வகையில் இருக்கிறது. சமீபத்தில் இந்த 2-3 நாட்களுக்கு முன் நாம் படித்தோம் பத்திரிகையில், தென் அமெரிக்காவில் வெனிஸ்லாவியா என்ற பகுதியில் அன்னை மரியாவின் சுரூபம் எத்தனை அடி உயரம் என்றால் 124 அடி உயரம். அப்படி அவ்வளவு பெரிய பெரிய நாயகி என்று நாம் சொல்கிறோம். இன்று அப்படிப்பட்ட ஒரு உருவ சுரூபத்தை அவர்கள் செய்கிறார்கள். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் அடைக்கலம் தருகின்ற ஆரோக்கிய அன்னையாக இருக்கின்றவர் நம்மை அன்னை மரியாள் என்று போற்றுவதற்கு அடிப்படை காரணம் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் அருள்மிக பெற்றவர் அவர். ஆனால் அந்த அருள்மிக பெற்றதை அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து வெளிப்படுத்தி வாழ்ந்தார் என்பதை கண்ட கடவுள் அவரை பெருமைப்படுத்தினார். அருள்மிக பெற்றவர் தான். ஆனா எந்த சூழலில் அருள்மிக பெற்றவர்? கடவுளுடைய அந்த திருமகனை பெற்றெடுக்கும் வாய்ப்பை பெற்றது எந்த சூழலில்? கன்னியாகவே இருக்கும் பொழுது. மனித சாதாரண முறையில் சமுதாயத்தில் இப்படி ஒன்று நடக்க முடியாது. இருந்தாலும் எப்படி நடக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம்
கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஒரே வார்த்தையை நம்பி வாழ்ந்தவர். அதே போன்றுதான் அன்னை மரியாள் இந்த எலிசபெத்தை சந்திக்க வரும் பொழுது அந்த எலிசபெத்து சொல்கின்ற வார்த்தை என்ன? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லும் பொழுது அதை அன்னை மரியாள் பெருமையோடும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தாட்சியோடு என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்று கூறி தாழ்நிலை நின்ற தன் அடிமையை கடைக்க நோக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றிகள் மகிழ்ச்சிகள் இருந்தாலும் நான் யாரை நினைக்க வேண்டும்? கடவுளை நினைக்க வேண்டும். என்னுடைய ஆற்றல் முக்கியமல்ல, என்னுடைய திறமைகள் முக்கியமல்ல, யார் முக்கியம்? கடவுள்தான் என்று நமக்கு எடுத்துரைப்பவர் அன்னை மரியாள். அதை கண்டவர் கடவுள். ஆகவே அவரை உயர்த்தினார். ஆண்டவர் இயேசுவோடு கானாவூர் திருமணத்திற்கு செல்லும் பொழுது அங்கே திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போக அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று வார்த்தைக்கு சொல்கிறார். அது ஏன் கூற வேண்டும்? இந்த இயேசு நாசரேத்தூரில் பிறப்பதற்கு முன்பாகவே இவரை பற்றி சொல்லும் பொழுது உன்னிடம் பிறக்க போகும் குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொல்லி இருந்தார். அதை நினைவில் கொண்ட அன்னை இந்த சூழலில் இயேசு எதையாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் இருத்திக் கொண்டு அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார். ஆனால் இயேசு அந்த இடத்தில் அன்பார்ந்தவர்களை சோதிக்கிறார். அன்னை மரியாள் தன் தாயையே சோதிக்கிறார். ஏன் நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்ற ஒரு எதிர்மாறான வார்த்தையை கூறும் பொழுது அது மனதிற்கு ஒரு நெருடலை கொடுக்கும். அப்படிப்பட்ட நெருடல் நம்முடைய வாழ்க்கையிலும் பலமுறை ஜெபிக்கிறோம், பலமுறை கடவுளிடம் வந்து அழுது கண்ணீர் விட்டு மன்றாடுகிறோம். முறை அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் கிடைக்கப்படுவதில்லையே என்று அங்கலாய்க்கிறோம். கடவுள் எல்லா சூழலிலும் உடனே நம்முடைய வேண்டுதலை கேட்க மாட்டார். ஆனால் உடனே கேட்க மாட்டார். இருந்தாலும் நம்முடைய தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்ற அந்த முயற்சியை ஆசீர்வதித்து கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு தொடர் முயற்சி, அந்த இடைவிடாத நிலையில் நாம் ஜெபிக்கின்ற நிலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை தான் அன்னை மரியாள் இந்த நேரத்தில் கூறுகிறார். என்ன சொல்கிறார்? அப்படி என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று கூறி அதை கேட்ட அன்னை மரியாள் அதை பொருட்படுத்தாமல், அதை பற்றி கவலைப்படாமல், சோதனையில் வீழ்ந்து விடாமல், தன்னுடைய உள்ளத்தில் அங்கலாய்ப்பு கொள்ளாமல் என்ன செய்கின்றார்? அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் அந்த திருமண மக்களை பார்த்து, அந்த மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அவர் சொல்வது போல் செய்யுங்கள். அதனுடைய பொருள் என்ன? கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசு, என்னுடைய திருமகன் இயேசு சாதாரண மனிதர் அல்ல, அவர் கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை அந்த ஆழப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார், அறிக்கையிடுகிறார். அதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கடவுள் நம்பிக்கையை நான் உள்ளத்தில் வைத்தால் போதாது, அது அறிக்கையிட வேண்டும். உண்மையிலேயே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கடவுள் கண்டிப்பாக இயேசு நம்மை கைவிட மாட்டார் என்றதை அந்த அன்னை மரியாள் நமக்கு எடுத்து உரைக்கிறார். இயேசுவை நம்புவோர் கண்டிப்பாக கைவிட மாட்டார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். என்னிடம் இங்க பக்கத்தில் இருந்தா ஒரு கிராமத்திலிருந்து வர்றாங்க. 2 நாளைக்கு முன்ன ஒருவர் வந்தார். அவர் என்ன சொல்றார்? சாமி, நான் தொடர்ந்து 3 வருஷமா வேண்டிக்கிட்டேன், என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு. 3 ஆண்டுகளா ஒவ்வொரு மாசம் ஜெபத்துக்கு வருகிறேன். ஆனா 3 வருஷமா வந்த சாமி, ஆனா எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் தொடர்ந்து வேண்டிக்கிட்டேன். இப்பதான் ஒரு பெண்ணை நாங்க பார்த்து அதுக்கு ஓலை எழுதி எல்லாம் திருமண தேதி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி வச்சிருக்கிறோம். ஆனால் அவர் வர்றார், கண்ணீரோடு வர்றாரு. நிறைய அந்த காணிக்கைகளாம் கொண்டு வந்துட்டு என்ன சொல்றார்? சாமி, இப்போ கடவுள் எனக்கு நான் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தார், ஆனால் இப்போதான் என் பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பெரிய கஷ்டம்.
எப்படிதான் இந்த குடும்பத்தை நடத்துவானோ, நான் எப்படி இந்த திருமணத்தை நடத்துவது என்றெல்லாம் ரொம்ப கவலை, கஷ்டப்படுறார் ஒரே பையன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் என்ன சொன்னேன், வேண்டிக்க, அந்த பையனையும் கூட்டி வாங்க, வேண்டிக்குவோம், ஆண்டவரை நம்பு. அதுதான் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற முதல் பாடம். ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பினார். ஆகவே பேறு பெற்றார் அன்னை மரியாள். அதே போன்று இயேசு அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள் என்று முழு நம்பிக்கையை இயேசுவிடம் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்க இரு, உன்னுடைய பையன் கண்டிப்பாக மனம் திரும்புவான், உன்னுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை நலமாக மாறும் என்று சொல்லி அனுப்பினேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், முரண்பாடான வாழ்க்கை சூழல்கள் என்றெல்லாம் இருக்கிறது உண்மை. எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கை கஷ்டங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் நம்முடைய மனித பலவீனத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் நாம் இப்படிப்பட்ட பாவ சூழலில் இருக்கிறோம். பவுல் அழகாக சொல்லுவார், நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்வதெல்லாம் தவறாக முடிகிறது. சாத்தானுக்கு அடிமையாக விற்கப்பட்ட மனிதனை போல் நான் இருக்கிறேனே என்று உணர்கிறார். அதே போன்றுதான் நாம் எல்லாரும். அவர் சொல்லுவார், மனிதர்கள் எல்லாரும் ஒரு மனிதன் செய்த பாவத்தால் எல்லாரும் பாவியலாயினர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது உண்மைதான். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவை பின்பற்றுங்கள். என்ன அன்னை மரியாள் சொல்கின்ற ஒரே செய்தி, நீ ஆண்டவரை நம்பு, உன்னையே நீ மாற்றிக்கொள், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழு. அப்படி வாழும் பொழுது கண்டிப்பாக அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த நம்பிக்கையை இயேசு ஏற்று என்ன சொல்கிறார், தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறுகிறார். நிரப்பப்பட்ட தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு நம் எல்லாருக்கும் தன்னுடைய அன்னை வழியாக நமக்கு இன்று கொடுக்கின்ற செய்தி. அவரை நம்பி வந்த கனானிய பெண்ணோ அல்லது நூற்றுவர் தலைவரோ பார்வையற்றவரோ அல்லது யாயீர் மகனோ இன்று பல பேரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருமே வாழ்வு பெற்றவர்கள். அனைத்தையும் நான் துறந்து விட்டேன், அனைத்தையும் நான் இழந்து விட்டேன் என்றெல்லாம் கவலைப்படவில்லை அசிசியார். அவர் என்ன செய்தார், அனைத்தையும் நான் எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக துறந்து விட்டேன் என்று சொல்லி அனைத்தையும் துறந்து விட்டு ஒரு துறவியாக வாழ்ந்ததனால் இன்றும் திருச்சபை அவரை நினைத்து பார்க்க என்று சொன்னார். அருளை, கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற மனிதராக, புனிதராக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அருளை அன்னை மரியாள் வழியாக பெற முடியும், கண்டிப்பாக பெற முடியும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த துன்பங்கள் இருந்தாலும், வேதனை இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவர் அன்னை மரியாள் என்பதை நான் நம்ப வேண்டும். இங்க விருத்தாச்சலம் பக்கத்தில் ஒரு கிராமத்திலிருந்து 3-4 மாசமாக ஒரு வயிற்று வலியாக ஒரு அம்மா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வருவாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணுமே சரியாகல. ஆனா அவங்க போறதை பார்த்து மற்றவங்கள வந்து அவங்களுக்கெல்லாம் நிறைய உடல் நலம் கிடைச்சது, இவங்களுக்கு கிடைக்கல. அப்போ சொல்றாங்க, சாமி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் கூட வந்தவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா என்னுடைய வலியை நான் தாங்கிக் கொள்வதற்கு வேண்டிய மன உறுதியை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் குணமளிக்கும் ஆண்டவர் என்று சொன்னால், உள்ளத்திலும் உடலிலும் குணமளிக்கும் ஆண்டவராக இயேசு இருக்கின்றார் என்பதை அன்னை மரியாள் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆனால்தான் தொடக்க திருச்சபையில் துன்பத்தில், அதாவது வேதனையில் இருக்கின்ற இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் சென்று விட்டாரே என்று கவலையோடு இருந்த சீடர்களோடு அன்னை மரியாள் அவர்களுக்கு உறுதி ஊட்டுவதற்காக, மன உறுதி ஊட்டுவதற்காக அவர்களோடு இருந்து ஜெபித்த அன்னையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேரும் பெரியநாயகி அன்னை மரியாள் வழியாக நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியும் என்று முதலில் நம்புவோம். எப்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு, அதாவது ஆண்டவருடைய அருள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும், எப்பொழுது அவருடைய வார்த்தையின்படி நடக்க, அவருடைய வார்த்தையின்படி நடக்க. பவுல் சொல்லுவார், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது மனித மாண்புமிக்க வாழ்க்கை எப்படி அமைகிறது, உண்பதிலும் குடிப்பதிலும் அல்ல, மாறாக அன்பு, நீதி, இரக்கம், இதை பின்பற்றி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆண்டவர் அருளை பெற முடியும் என்பதை
அவர் எடுத்துரைக்கிறார். அதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு எல்லாருக்கும் இன்று சொல்கிறார். நீ கடவுளை நம்பு, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்று வாழ். ஆனா அதே சமயத்தில் அந்த ஏற்று வாழ்வதின் அடையாளம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும். இந்த 4 குணங்களும், அதான் மலைப்பொழிவில் இயேசு சொன்ன குணங்கள், அந்த குணங்கள் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக அன்னை மரியாளுடைய அருளால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய வேண்டுதலால், பரிந்துரையால் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாமும் பெறுவோம். மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, நம்பிக்கையோடு வாழ்வதற்கு, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் எந்த நாளும் நாம் இறை பிரசன்னத்தோடு, இறை அனுபவத்தோடு வாழ்வதற்கு வேண்டிய வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்ற ஒரு செய்தியோடு இந்த திருப்பலியை நாம் தொடர்வோம். மனுவானார் கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பார் நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோணாகுப்பத்து பெரியநாயகி தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, அனைவரும் அமர்ந்தபடியே பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புனிதமான பெயரால் தூய ஆவியானவருடைய தனிப்பட்ட துணையோடு புனித கன்னிமரியாள், புனித சூசியப்பர் புனிதர்கள் இவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் திருச்சபையினுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் பணிகளுக்காகவும், குறிப்பாக திருச்சபையினுடைய நற்செய்தி அறிவிக்கும் புனிதமான பணிக்காகவும், நம்முடைய மறைமாவட்டம், நம்முடைய கோணாகுப்பம் திருத்தல பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள், குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைத்து பக்தர்கள் இவருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இப்போது மன்றாடுவோம். அருள்மழை பொழிந்திடும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழிந்திடும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழிந்திடும் தேவனே,
மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையாளும் திருத்தந்தை ஆயர்கள் கூறுகள் பேராய உடல் உள்ள நலமே மிகவே பெற்று பணி செய்ய அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் நாங்கள். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டினை ஆளும் தலைவர்களும் ஆட்சியாளர் உயர்நிலை பொறுப்பாளரும் மக்களின் தேவையை மனதில் கொண்டு நல்ல பல திட்டங்களை உருவாக்கி பணி செய்ய அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் நாங்கள். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் அநாதைகள் கைவிடப்பட்டோ இவர்களை நாங்கள் என்றும் மறக்காமல் என்ற அளவு உதவி செய்ய நன்மனம் தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் நாங்கள். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலி பீடம் சூழ்ந்திருப்போரும் பல்வேறு தேவையோடு வந்திருப்போரும் வேண்டி விரும்பி வந்த காரியங்களை நிறைவாய் பெற்றிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் நாங்கள். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மாறி திருத்தலத்தில் செய்து வரும் எண்ணற்ற நன்மைக்காய் நன்றி சொல்லியே விசுவாச ஆண்டாம் இவ்வாண்டில் அன்னை வாடினாலும் வாழ்ந்திடவே அருள் தந்திடவே வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் நாங்கள். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித குலத்தின் மாணிக்கம் புனித கன்னிமரியாளின் விழாவை கொண்டாடும் என்று மனிதம் மதிக்கப்பட வேண்டும், மனித நேயம் மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித கன்னிமரியாளின் பெருவிழாவை கொண்டாடும் என்று பெண்மையானது போற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். தாய்களுக்கெல்லாம் மேலான தாயாகிய பிரியனாகிய மாதாவினுடைய விழாவை கொண்டாடும் என்று தாய்மையானது போற்றப்பட வேண்டும், மனித உயிர்கள் பாதுகாப்பை அடைய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வானக தந்தையே, உம்முடைய திருநாமம் என்றென்ன போற்றி புகழப்படுவதாக. உம்முடைய அன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களது அன்பு அன்னை புனித பிரியனாகிய மாதா வழியாகவும் இங்கே குடிமிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் குழந்தைகள் மீது வாரி வழங்கிய கொடைகளுக்காக உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம், போற்றி புகழ்கின்றோம்.
எத்தனையோ தேவைகளோடு, விருப்பங்களோடு, மன்றாட்டுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு அன்னையனுடைய அன்பு பாதத்தில் அமர்ந்திருக்கும் எம் அருமையான மக்களையும் குழந்தைகளையும் சகோதர சகோதரிகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பொருட்கள் இருந்தால் தயவு செய்து இப்பொழுது கொடுக்க வேண்டாம். திருப்பலி முடிந்து கொண்டு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரரே, நம்முடைய இந்த திருப்பலியானது எல்லாமல இறைவனாய தந்தை கேட்டதாமுடைய ஜெபியுங்கள். பெருட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தனது பரிசுத்த சபை நடத்துவதற்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரான ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவிழமானீர். அதே உன் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்க உமக்கு உகந்ததாய் ஆக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழமல்லாமல் இறைவா,
என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவியினிடலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்ற மறையும் வரை உலகெங்கும் அதை திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, தேவரீர் வருமளவும்
தேடுகின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலங்கனிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டமரு நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் இறப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நேர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தல மறைசாட்சியர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் அது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திருச்சபை உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இன்று எங்களோடு திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளோம். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகத்திலும்
ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வானாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பிராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவிழங்கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, ஜப மண்டபத்தின் நடுவிலும் வலப்புறமும் இடப்புறமும் அதே போன்று கொடிமரம் திருத்தல ஆலயத்தின் முன்பு இருப்பவர்கள் ஆங்காங்கு அப்படியே இருங்கள். நிறைய அருட்தந்தர்கள் இருக்கிறார்கள். நடுவிலே வழிவிட்டு இரண்டுவரும் வரிசையாக நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் உங்களை தேடி வந்து திவ்ய நற்கருணை வழங்குவார்கள். அவர்கள் இருக்கும் இடத்திலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தலத்தில் யாருக்கும் கரங்களில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. நல்ல பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாவிலே நற்கருணை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரமத சகோதர சகோதரிகள் இருந்தால் தயவு செய்து இந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பணியாளர்கள், திருத்தல பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அருள் தந்தையர்களுக்கு வழி ஏற்பாடு செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் இதயம் எழுந்து வாருமே,
என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா. துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா. இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா. அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா. அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் சோதனையின் போது சொந்தமாகவா. வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா. பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா. பயந்து ஒளியும் போது பாதுகாக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா. அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா. அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா. துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா. இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா. அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா. அன்பு வழியில் வா, இளம் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. அன்புக்குரியவர்களே, தயவு செய்து மீண்டும் அவருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அழைப்பிற்கு இங்கு வருகை தந்து அன்னை மரியாளுடைய இந்த பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்து இறை ஆசிரையும் அன்னையினுடைய பரிந்துரையும் நிறைவாக பெற்று தந்த நம்முடைய பாசமிகு பேராயர் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் அவர்களுக்கு
நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இறுதி ஆசிர் முடிந்த பிற்பாடு அன்னையின் அன்பு பக்தர்கள் அப்படி அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 5 நிமிடம் நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் இந்த திருவிழா சிறப்புற அமைக்க உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 5 நிமிடம் பொறுமையாக காத்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்பு. நம்முடைய பேராயர் இந்த நம்பிக்கை ஆண்டிலே ஒவ்வொரு மறை வட்டத்திலும் ஒரு சில ஆலயங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டு முழுவதும் யாரெல்லாம் அங்கு அந்த ஆலயத்தை தரிசிக்கிறீர்களோ பாப்பரசருடைய பரிபூரண பலன் உண்டு என்ற அந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கள்ளக்குறிச்சி மறைவட்டத்தில் இந்த கோணாங்குப்பம் புனித பெரியன் ஆகிய அன்னையின் திருத்தலமும் ஒன்று என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த திருவிழா நாட்களில் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் அன்னையை தரிசித்து இறை ஆசிரையும் பாப்பரசருடைய பரிபூரண பலனையும் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பாண்டியிலிருந்து லூர்து டிவியிலிருந்து இன்றைக்கு மாலை 6 மணி அளவிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். புதுவையில் வாழ் மக்கள் அந்த லூர்து டிவியிலே நீங்கள் இன்று நடைபெற்ற இந்த திருவிழா திருப்பலை காணலாம். மற்ற மாநிலங்களில் இருப்பவர்களுக்காக இணையதளத்திலே வெப் டிவி www.lourdestv.com என்ற அந்த இணையதள விலாசத்திலே நீங்கள் இந்த திருப்பலை காணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்த பிற்பாடு மாத இதழை புதுப்பிப்பவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகிறீர்கள். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவிற்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாளின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்தவரில் நிறைவேற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல கோணாகுப்பம் புனித பெரியனாகிய தாயினுடைய திருத்தலமானது தனிப்பட்ட இடத்தின் ஜபத்தின் இடமாகவும் அருளை பெறும் இடமாகவும் இறைவார்த்தையை கேட்கும் இடமாகவும் பரிபூரண பலன் பெறும் இடமாகவும் இருக்கின்றது. எனவே இந்த பெருவிழாவிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு பரிசுத்த பரமதி நற்கொண்டு உட்கொண்ட உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ண பல ஆசிர் உங்களுக்காக அளிக்க இருக்கின்றேன். எனவே இந்த நேரத்தில் பரிசுத்த பாப்பானுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றுக்கிடையாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுது நின்றிருப்பதாக. ஆமீன். ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் எப்பொழுதுமே ஆண்டவருடைய திருப்பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியம், அன்னை கன்னிமரியாளின் சிறப்பான ஆசிரியம், பரிசுத்த பாப்பானுடைய ஆசிரியம் பெற தலையுறந்து ஜெபியுங்கள். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளங்கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாய் இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும்
அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. ஆமென். இன்று நாம் பெரியநாயகி தாயினுடைய விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்க நீங்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் நிறைவாக பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமைதியாக அமருவோம். 5 நிமிடம் நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பக்தர்கள் தயவு செய்து அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிழா ஆடம்பர பாடல் கூட்டு திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெற்று தந்த நம்முடைய பேராயர் அவர்கள் மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் பேராயர் அவர்களுக்கு திருத்தல அதிபதி அன்னையின் சார்பாகவும் இங்குள்ள நம்முடைய மறை மாவட்ட குருக்கள், துறவர சபையை சேர்ந்த குருக்கள், அருட்சகோதரிகள், அன்னையின் அன்பு பக்தர்கள் உங்கள் அனைவர் பெயரால் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக திருத்தல அதிபதி தந்தை அவர்கள் பேராயர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். ஏழை எளிய மக்களுடைய கல்விக்காக அயராது உழைத்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய பேராயர் என்பதிலே யாருக்கும் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே பேராயருடைய கல்வி நிதிக்காக திருத்தலத்தின் சார்பாக கல்வி நிதி தொகையை திருத்தல அதிபதி தந்தை அவர்கள் வழங்குவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா சிறப்பு அமைய பல்வேறு நபர்கள் உழைத்திருக்கிறார்கள். எனவே திருத்தல அதிபருடைய உள்ளத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள், நன்றி வார்த்தைகள் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் பாசத்துக்குரிய மேதகு பேராய் அவர்களை, பாசமிகு அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை, பெரியநாயகனுடைய பக்தர்களை, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறினோம் அன்னை வழியாக. இரண்டாவதாக இந்த திருவிழாவை தொடங்கி வைத்தவர் நமது பாசத்துக்குரிய முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்கள். நான் அழைத்த பொழுது முடியாது என்று அவரது பாணியிலே சொன்னாலும், ஆனால் அவர் வந்து இந்த இடத்திலே கொடியை ஏற்றி வைத்து நமக்கு இறை ஆசிரியை தந்து மிகுந்த மகிழ்ச்சி அளித்தார் என்பதை நாம் அன்று கண்கூடாக கண்டோம். அதோடு அவரோடு வந்து நமது உயர் மறைமாநிலத்தினுடைய பொருளாளர் தந்தை அருட்தந்தை ஜோசப் அருமைசெல்வம் அவர்களுக்கும் நான் நேற்று நன்றி சொல்லுகின்றேன். இன்றைய நாளிலே இந்த பெருவிழா திருப்பலியை முன்னின்று நமக்காக நடத்தி இறை ஆசிரியை நம்மேலே கொண்டு வந்து நமது பாஸ்துக்குரிய மேதகு பேராயர் அவர்களுக்கு இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ கிரீஸ். இந்த நவ நாட்களிலே யார் யாரெல்லாம் நாம் முன்குறித்து வைத்து அழைத்தோமோ நவநாளை சிறப்பிப்பதற்கு அத்தனை குருக்களும் தினந்தோறும் வந்து திருப்பலி ஆற்றி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலை சிந்தனைகளை வழங்கினார்கள். எனவே அந்த தந்தையர்களை நாம் நினைத்து நன்றி கூறுகின்றோம். இந்த விழா சிறப்பாக திட்டமிட்டபடி அமைவதற்கு உதவி செய்தவர்கள்தான் எனது பாஸ்துக்குரிய வட்டார குருக்கள். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லுவார்கள். அதில் போலவே இத்தனை தம்பி சகோதர குருக்கள் இந்த விழாவின் நாட்களிலே என்னோடு சேர்ந்து இந்த விழாவை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று எனக்கு உறுதியும் பக்கபலமாக இருந்தவர்கள் அவர்கள்தான். எனவே அத்தனை குருக்களுக்கு நான் நேரத்திலே நன்றி சொல்லுகிறேன், வட்டாரக்குழு ஒவ்வொருவருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சபையை சார்ந்த திருவர சபையை சார்ந்த குருக்களும் உதவி செய்ய வந்திருக்கின்றார்கள்.
கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள், எஸ் சபையை சார்ந்தவர்கள், சலி சபையை சார்ந்தவர்கள், நபர்டன் ஃபாதர்ஸ், ஓசிடி ஃபாதர்ஸ், இவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாட்களில் நமது பீடத்தை அழகாக அலங்கரித்த அருள் சகோதரிகள், உள்ளூர் அருள் சகோதரர்கள், வெளியூர் அருள் சகோதரர் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் மிகவும் பொறுமையாக நேரமானாலும் பரவாயில்லை, தங்களுடைய தூக்கத்தை எல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் இந்த பீடத்தை அலங்கரிப்ப ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே இருக்கின்ற ஸ்டாலிலும் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நன்றி சொல்லுகின்றேன். இன்னொரு பேராயர் நமக்காக ஜெபித்து திருப்பலி ஆற்றிய பொழுது சிறப்பான ஒரு மறைவுரையை வழங்கியவர் நமது பாஸ்தக்குறை அருட்தந்தை எமாவுஸ் ஆன்மீக மையத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற அருட்தந்தை பீட்டர் அடிகள் அவர்கள். எனவே அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றி. தேங்க்யூ ஃபாதர். இத்தனை நாட்களாக, குறிப்பாக 10 நாட்களாக திருத்தொண்டர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் எனது எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு பணியாற்றினார்கள். எனவே அத்தனை திருத்தொண்டர்களுக்கும், குறிப்பாக நமது ஊரிலே பணிபுரிந்து இந்த பாடக்குழுவை இயக்கிக் கொண்டிருக்கின்ற திருத்தொண்ட ஜெரால் அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. அனைத்து திருத்தொண்டர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க உழைத்த ஊர் காரியக்காரர்கள், கோணாங்குப்பம், பரூர் மற்றும் திருத்தல பணியாளர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், மரியாயின் சேனை, பாடற்குழு, பீடச் சிறுவர்கள், வேதியர், அன்பிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், லூஸ் டிவி இவர்களுக்கும் நமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். துறைகள் சார்பாக காவல்துறை, சுகாதாரம், தீயணைப்பு, போக்குவரத்து, ரயில்வே, மின்சாரம் இவர்கள் அனைவரும் இந்த நவநாட்களிலும் சரி, இன்றும் சரி சிறப்பாக உழைக்க இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நேரத்திலே நான் நன்றி கூறுகின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா பீடத்திலே ஒவ்வொரு நாளும் சிறப்பான மலர்களை நாம் வைத்திருப்போம். அதற்கு காரணம் நமது கவுன்சிலர் மோட்சராக்கினி அவர்களுடைய, திருமதி மோட்சராக்கினி அவர்களுடைய அன்பு பிள்ளைகள். அவர்கள் பெங்களூரில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பூக்களை வாங்கி நமது ஏழில் அனுப்புவார்கள். எனவே அந்த வார்டு கவுன்சில் திருமதி மோட்சராக்கினி அவர்களுக்கும் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்துக்கு முன்பாக நாம் இந்த குறுகிய காலத்திலே சிமெண்ட் ரோடு அமைத்திருக்கின்றோம். அந்த சிமெண்ட் ரோடு அமைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் இந்த சேர்மன் திருவாளர் சுந்தர்ராஜ் அவர்கள். அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பினாலே தான் அந்த சிமெண்ட் ரோடு அமைக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து நமது ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாளையக்கார திருவாளர் பாலதண்டாயுதம், அவரோடு துணையாக இருக்கின்ற திருவாளர் போஸ்கோ மற்றும் அதை முன்னின்று கவனித்துக் கொண்ட அந்தோணி மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் சிறப்பான நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த திருத்தலம் வளர்கிறது என்றால் உங்களுடைய நன்கொடையால் தான். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக இந்த ஆண்டு புதிய கீபோர்டு ஏறக்குறைய 40,000 ரூபாய் செலவிலே அன்பளிப்பாக வழங்கியவர்கள் திருமதி செல்வ அரசி அவர்கள், சென்னையை சார்ந்தவர்கள். எனவே அந்த அன்பு சகோதரிக்கும் மற்றும் கோயிலுக்கு தேவையான அனைத்து பொருட்கள், கதிர் பாத்திரம், பூசை பாத்திரம், பூசை உடுப்பு, குத்துவிளக்கு மற்றும் இன்வெர்டர் அமைக்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஒளி அமைத்துக் கொடுத்த கிறிஸ்டி அவருடைய நண்பர்களுக்கும் மற்றும் எந்த விதமான மின் தட்டுப்பாடும் தண்ணீர் தட்டுப்பாடும் இல்லாமல் ஆங்காங்கே ஓடி உதவி செய்த திருவாளர் கோதண்டம் குழுவினர் அவர்களுக்கும், உணவு சமைத்து கொடுத்த திருவாளர் ராஜா அவருடைய குழுவினர் அவர்களுக்கும் மற்றும் யாரையாவது நான் விட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக எனது பங்கிலை பணிபுரிகின்ற கோணங்கம் பருவரை சார்ந்த மக்கள் பகல் இரவு என்று 2 வேளையிலுமே இங்கே அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள். எனவே அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அவர்களை வழிநடத்தியே
அருள், சாவரி மற்றும் அல்போன்ஸ் இவர்களுக்கு சிறப்பான நன்றி. மேலும் இங்கே துப்புரவு செய்கின்ற அனைத்து பணியாளர்களுடைய தலைவராக இருக்கின்ற திருவாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த வளாகம் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பினால் தான் இந்த வளாகமான சிறப்பாக சுத்தமாக வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை கூறி, யாருக்காவது நன்றி கூற மறந்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துவிட என்று கேட்டுக்கொள்கின்றேன். நல்லது நடந்திருந்தால் பெரியநாயக அன்னைக்கு புகழ் மகிமை. ஏதாவது சிறு சிறு அசௌகரியங்கள் இருந்திருந்தால் அதற்கு நானே பொறுப்பு ஏற்றுக்கொள் என்பதை உங்கள் முன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராயருடைய வாழ்த்தும் ஆசீரும். அன்பு சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, பெரியநாயகி மாதாவினுடைய அன்பு குழந்தைகளே, அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கிலே மிக சிறப்பான முறையிலே பணிபுரியும் நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தை பேரருள் தந்தை அருள்தாஸ் அடிகளுக்கு நாம் எல்லோரும் இப்போது பலமாக கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் மற்றவர்களோடு ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்திருக்கின்றார். இந்த திருத்தலமானது இறை பிரசன்னத்தினுடைய இடம், ஜபத்தினுடைய இடம், தனிப்பட்ட அருளை பெறும் இடமாக இருக்கிறது. எனவே இந்த இடம் எப்போதும் ஒரு புனிதமான இடம் என்பதை நாம் நினைவில் கொண்டு, அன்னை எங்கேயோ பிள்ளை அங்கு என்று சொல்வார்கள், தாய் எங்கோ அங்கு பிள்ளை என்று சொல்வார்கள். அதேபோல நம்முடைய அன்பு அன்னை பெரியநாயகி தாயினுடைய பாதத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நாம் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். நாம் எல்லோரும் நலமுடன் மகிழ்வுடன் புனிதமுடன் ஆண்டவர் இயேசுனுடைய தனிப்பட்ட அருளை பெற்று அன்னை கன்னிமரியாளுடைய அரவணைப்பிலே வாழ வந்து உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. Thank you.